சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரெண்டு பேருக்குமே இந்த 2025 நியூ இயர் இந்த என்டையர் இயர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்ககிட்ட சொல்லி உங்களை பயம்பூர்த்தி இருக்க ஒரு விஷயம் என்ன, அஷ்டமத்து சனி உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் எப்போ சனி பயிற்சி வருது, மார்ச் மாதம் சனி பயிற்சி வருது. அஷ்டம சனி 7 சனினாலே எல்லாரும் பயம்புறுத்துற ஒரு விஷயம். ஆனா நீங்க அவங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும்னு எவ்வளோ எஃபர்ட் வேணாலும் போட்டு அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட அந்த ராசி லார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லையா, அந்த சூரியன் அவங்களுக்கு அந்த பவர் கொடுக்குறாங்க. சரி, இது எல்லாமே இருக்கு. ஆனால் இதெல்லாம் எனக்கு இந்த வருடம் உபயோகப்படுமான்னு கேட்டீங்கன்னா, அக்செப்டிங் த நெகட்டிவ்ஸ். இப்போ அந்த அக்செப்டிங் த நெகட்டிவ்ஸ்னு வரும்போது இந்த அஷ்டம சனி பீரியட்ல நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்களே உங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வருது, அந்த பேட்டர்ன் இருக்கு. திஸ் இஸ் அ ரெமெடி விச் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் டூ இட் ஈஸிலி. சிம்மம், சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரெண்டு பேருக்குமே இந்த 2025 நியூ இயர் இந்த என்டையர் இயர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்ககிட்ட சொல்லி உங்களை பயம்பூர்த்தி இருக்க ஒரு விஷயம் என்ன, அஷ்டம சனி. அஷ்டமத்து சனி உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் எப்போ சனி பயிற்சி வருது, மார்ச் மாதம் சனி பயிற்சி வருது. அஷ்டம சனி 7 சனினாலே எல்லாரும் பயம்புறுத்துற ஒரு விஷயம், பயப்பட வைக்கிற ஒரு விஷயம். ஆனா நீங்க இதுல நான் சொல்லியிருக்க அட்வைசஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வருஷம் என்னதான் சனி பயிற்சி ஆனாலும் சரி, நீங்க உங்க லைஃபை மேம்பட்ட முறையில எடுத்துட்டு போக முடியும். அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் மெடிடேஷன் கற்றுக்கணும். நான் ரீக்கி பண்ணுறேன், ஆனால் எனக்கு எனர்ஜி குறைஞ்சிடுது, எனக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி குறைஞ்சிடுது அப்படின்னு சொன்னாலும் சரி, எனக்கு இஷ்ட தெய்வமே தெரியலைங்க, குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த இஷ்ட தெய்வம் உங்கள் ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிறது தான் பக்தி மெடிடேஷனில் நடக்குது, டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷனில் நடக்குது. உங்களுக்கு அது வேணும்னா கீழே இருக்கிற மெடிடேஷன் லிங்க்ல போய் பாருங்கள். நான் அப்பவுமே சொல்கிற மாதிரி, ஏன் சப்ஸ்கிரைபர் இவ்வளோ தூரம் அவங்க ஒரு இன்வால்மெண்ட் காட்டுறாங்க, இவ்வளோ தூரம் அவங்களோட அந்த சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு நான் என்ன திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நான் கொடுக்குறது ராசிக்கர்கள். அதாவது நீங்கள் பயங்கர இன்வால்மெண்ட் காட்டுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஷேர்ஸ் லைக் பண்ணுறீங்க அண்ட் கமெண்ட்ஸில் உங்கள் இன்வால்மெண்ட் எல்லாம் தெரியுதுன்னா, யூடியூப் அல்காரிதமே என்ன பண்ணுது, உங்களுக்கு டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வந்துடும். அந்த டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு நாங்கள் ராசிக்கற்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். ஏற்கனவே கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் ஷார்ட்ஸில் கூட போய் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா டூ சப்ஸ்கிரைப். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 2025 வருடம்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த 2025 வருடம் கூட்டுத்தொகை என்ன வருது, 9. 9ன்றது சாதா நம்பர் இல்லை, 9 அதர்வர்லி நம்பர். 9 + 9 சேர்த்திங்கன்னா 18 வரும். 1 + 8 திரும்ப எங்கே போய் முடியுது, 9லேயே முடியுது. 8 வருஷம் உங்களோட உழைப்புக்கான பதில் உங்களுக்கு அடுத்த வருஷம் தெரியும். 8 வருஷம் நீங்கள் ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறீங்க, அது இழுத்தடிச்சிட்டே இருக்கு, ஆனால் எனக்கு வந்து அந்த விஷயத்தில் ஒரு தெளிவான ஒரு பதில் தெரியல அப்படின்னா, அதுக்கான பதிலும் அடுத்த வருஷம் தெரியும். நீங்கள் கோயிலாக போய் எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தேடுறீங்க இல்லையா, கோயிலாக போய் தேடுறதா இருக்கலாம், இல்லை குருவோட அறிவுரைகள் நீங்கள் கேட்குறதா இருக்கலாம். எனக்குன்னு ஒரு குரு இப்போ செட் ஆயிருக்காங்க, அவங்க கிட்ட நான் கேட்டப்போ எனக்கு கேள்விகளுக்கு பதில் கிடைச்சது அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஆஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணி அவங்களோட கைடன்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்ல நல்ல மாற்றங்கள் கொண்டு வரதா இருக்கலாம். இது எல்லாமே நம்பர் 9, அது எல்லாமே வந்து 2025 இயர்ல நடக்குது. சரி, அதையும் தாண்டி நம்ம வெறும் ஆஸ்ட்ராலஜி வைஸ் மட்டும் இதை பார்க்க போறோமானா இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி வைஸ் பார்க்க போறோம். இப்போ ஆஸ்ட்ரோ சைக்காலஜினா என்ன, ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ்ல பிரச்சனைகள் வருது. ஏன் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ல எனக்கு ஒரே மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிப்பீட்டட் பேட்டர்ன்ல பிரச்சனைகள் வரதுக்கு ரீசனே அந்த பிரச்சனை உங்களோட கேரக்டர்ல ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுது, உங்களோட சைக்காலஜில ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுது. பிரச்சனைக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தீங்கனாலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் அது ஃபுல்லா சரியாகல அப்படின்னா இட் கம்ஸ் அஸ் ப்ராப்ளம் அகேன். அது எல்லாமே நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்ல உங்க ஜாதகத்துல பர்டிகுலரா செக் பண்ணணும். ஓகேங்களா? இதுல நம்ம காமனா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கிறது இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ப்ரொசீடிங் வித் த ப்ரெடிக்ஷன். சிம்மம் பொறுத்த வரைக்கும், சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க பயங்கர ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல்.
ஜென்ரலாகவே தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ஸோ ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களை எந்த இடத்துல விட்டாலுமே, ஏதோ ஊர் பேர் தெரியாத ஒரு கண்ட்ரியில், சொந்த நாடு கூட இல்லை, ஒரு வெளிநாட்டில் அவங்கள போய் விடுறீங்கன்னா கூட அங்கே பொழைச்சிப்பாங்க. ஏன்னா வெரி டைரக்டிவ். இப்போ இவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்குமே இருக்கான்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான இண்டிவிஜுவல். அவங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும்னு எவ்வளோ எஃபர்ட் வேணாலும் போட்டு அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட அந்த ராசி லார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லையா, அந்த சூரியன் அவங்களுக்கு அந்த பவர் கொடுக்குறாரு. சரி, இது எல்லாமே இருக்கு. ஆனால் இதெல்லாம் எனக்கு இந்த வருடம் உபயோகப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உபயோகப்படுங்க. ஆனால் ஒரு சில விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல விஷயங்கள் கவர் பண்ணலாம். ஸோ குரு எங்கே வராருன்னா, குரு உங்கள் 11ஆம் வீடு வராது. ஸோ இவ்வளோ நாள் எனக்கு இன்கம் இன்க்ரீஸே ஆகலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறது, வேலையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறது, இல்லை நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் பண்ணி இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்காக நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த குழந்தைக்காக அந்த ட்ரையல்ஸில் நல்ல ரிசல்ட்ஸ் வர்றது, அதுவுமே இந்த வருஷம் இருக்கு. அண்ட் சரி, நான் ரொம்ப நாளாக வந்து எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கல்யாணம் உங்களுக்கான அந்த பேட்டர்ன் இருக்கிற பெண்கள் இல்லை மாப்பிள்ளைகள் மீட் பண்ணுறது, அதுவுமே இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். இப்போ பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு நெகட்டிவ்னு பயன்படுத்திருந்தாங்கன்னா பயப்படாதீங்க. ஓகேயா? வேற என்னென்ன விஷயங்கள் காஷியஸாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னன்னா, ராகு உங்கள் 7ஆம் இடம் வருது. ஓகேங்களா? ஸோ ராகு 7ஆம் இடத்துல வரும்போது நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் மேலே இருக்கிற எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக போக போக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா ராகு வந்து அந்த ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுவார். லைஃப் பார்ட்னர் விஷயத்துலையா இருக்கலாம், நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்கன்னா அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துலையா இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணு பார்க்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக நிஜமாவே நமக்கு இந்த பொண்ணு செட் ஆகுமா, இல்லை இந்த பையன் செட் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறது. இந்த பையனும் பொண்ணும் சரி செட் ஆகணும் அப்படின்னு செக் பண்ணுறது, செட் ஆகுமா அப்படின்னு. ஸோ அண்ட் கேத்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வரும்போது, கேத்து உங்களுக்கு முதல் வீட்டில் வந்தானே, கேத்து அங்கே வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு இது போகிறதா தெரியல, அதுக்கு போகிறதா தெரியல, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கொண்டு வந்து விடும். அதுவும் எப்போ வருது, அந்த இயர் மே மாதத்துலேருந்து அந்த கன்ஃபியூஷன்ஸ் வருது. அப்போ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி உங்களை விடுவிக்கலாம்? வேறு வழியே இல்லைங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, அங்கே மெடிடேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா இன்ட்யூஷன், கேத்து எப்போவுமே கேத்துவோட ரிசல்ட்ஸை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்யூஷன் வளர்த்துக்கணும். ஏன்னா கேத்து இருக்கும்போது ப்ராக்டிக்கல் விஷயம் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக சரி நான் இந்த பொண்ணு பார்க்குறேன், ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து இந்த பொண்ணு ஃபேமிலி செட் ஆகுது, கேரக்டர் செட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த அந்த ப்ராக்டிக்கலான விஷயம் உங்களுக்கு பின்னாடி டிசப்பாயிண்டாக ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு உள்ளுணர்வு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உள்ளுணர்வு சொல்லும் ஏதோ ஒன்று எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது அப்படின்றது சொல்லும். இது ஒரு ஜாபில் கூட இருக்கலாம், ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, உள்ளுணர்வு உங்களுக்கு வந்து வேற ஒன்று சொல்லுது, ப்ராக்டிக்கலாக நல்ல சேலரி எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்றது இருக்கும். அப்போ அந்த உள்ளுணர்வு இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா அந்த உள்ளுணர்வு தான் இன்ட்யூஷன். அதை நீங்கள் மெடிடேட் பண்ண தான் வளரும். ஸோ இஃப் யூ வாண்ட் டூ என்ரோல் ஃபார் மெடிடேஷன் அண்ட் டேக் இட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கேத்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வரும்போது உங்கள் கூட வந்து உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுறவங்கள எப்போவுமே வச்சுக்கோங்க. இல்லை இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் யூ டு கன்சல்ட், ஒரு அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணலாம். அந்த அட்வைசஸ் அவங்க கொடுக்கும்போது உங்களோட இன்டிசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட அட்வைஸ் கேட்டு நீங்கள் ஓகே என்னோட ஃப்ரெண்டு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டு டிசைட் பண்ணால் அது நல்லது. நீங்களா தனியாக டிசிஷன்ஸ் எடுக்கிறது இந்த வருஷம் வேண்டாம். சரி, அதையும் தவிர்த்து மீதி என்னன்னா, உங்களோட சனி அஷ்டம பொசிஷன்ல வராங்க. அஷ்டம பொசிஷன்னாலே 8th ஹவுஸ். அப்போ 8th ஹவுஸ்ன்ற அந்த வீடு என்னதுன்னா, அந்த 8th ஹவுஸ் நேச்சுரலா பாத்தீங்கன்னா அது விருச்சிகத்தோட வீடு. நேச்சுரலா காலபுருஷ குண்டலியில 8th ஹவுஸ் வந்து விருச்சிகம். விருச்சிகம்னு வரும்போது அந்த 8th ஹவுஸ்னு வரும்போது கர்மாக்களோட ஸ்டோரேஜ். அப்போ இந்த 2.5 வருஷம், அதாவது சனிப்பெயர்ச்சி ஆனதுல இருந்து அந்த 2.5 வருஷம் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, முன் ஜென்மத்துல ஏதோ ஒரு நம்ம ஒவ்வொருத்தரும் முன் ஜென்மங்கள் பார்த்தீங்கன்னா 100கணக்கான 1000கணக்கான முன் ஜென்மங்கள் இருக்கலாம். ஓகே, 7 ஜென்மம் மட்டும்தான் இருக்குன்றதுலாம் இல்லை, இருக்கலாம். அந்த முன் ஜென்மங்கள்ல ஏதோ ஒரு ஜென்மத்துல ஒரு 50 ஜென்மம் முன்னாடி நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, அதோட ரிசல்ட் இப்போ கொண்டு வந்து கொடுக்கலாம் அவர். அதுதான் அஷ்டம சனி. ஏன்னா டீப் ரூட்டடான கர்மிக் இஷ்யூஸ் அட்ரெஸ் பண்றது.
அப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளா வருவாங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க, என் ஆஃபீஸ்ல இந்த இந்த பர்சன் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கப்பா, இல்ல பர்சனல் லைஃப்ல இவங்க கிட்ட இருந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னு இருந்தா, இன் சம் வே அந்த லைஃப்ல நீங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை கொடுத்துருக்கீங்க, அவங்க ரிட்டர்ன் கொடுக்க வராங்க. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு யாரு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி வந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரச்சனையே வருது, இல்லை நீங்க உங்களை யாரோ தேவையில்லாம உங்களை வந்து ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எல்லாமே நான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன்ல சொல்றேன், பின்னாடி இருக்கு, அதை பாருங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அஷ்டம சனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் அது வந்து ஹெல்த் இஷ்யூஸ், ஏதாவது ரிக்கரண்டாக ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வருதுப்பா, அந்த மாதிரி கொடுக்குறதா இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் யூ டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஒரு காஷனாக வச்சு அப்பப்போ என் பாடி நான் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் அது என்னென்னா உங்களுக்கும் மீதி பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் அங்கே வந்து அது ஸ்ட்ரெயின் கொண்டு வரலாம். எஸ்பெஷலி வந்து ஸ்பவுஸோட இன்லாஸோட இருக்கிறது, அந்த விஷயமும் நீங்கள் பார்த்துக்கணும். இன்லாஸ் ரிலேஷன்ஷிப்பும் யூ ஹாவ் டு டேக் கேர். அண்ட் மீதி பேரோட மணி ஹேண்ட்லிங்னு வரும்போது யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். முக்கியமாக என்னென்னா, இன் ஃபீல்ட்ஸ் இப்போ நான் வந்து ஸ்டாக் ப்ரோக்கராக இருக்கேங்க, நான் வந்து மீதி பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, பி வெரி கேர்ஃபுல். அன்லெஸ் அண்ட் அன்டில் அது உங்களுக்கு ஷார்ட்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரிகிற வரைக்கும் எடுக்க வேண்டாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க வேண்டாம். இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து வருது, அதாவது உங்கள் முன்னோர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சொத்து வருதுன்னா கூட, திஸ் இஸ் நாட் அ குட் டைம் டு கெட் தட். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல என்னன்னா, உங்களுக்கு அந்த உங்களது இல்லாம நீங்க சம்பாதிச்சாதான் அது உங்களது, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது ஆப்வியஸா சிம்மராசிக்கு தெரியும், நீங்க சம்பாதிச்சாதான் அது உங்களது, நீங்களே அந்த அந்த ஒரு முடிவுல தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ்ல இருந்து அந்த சொத்து வருதுனாலே இட் இஸ் பிரிங்கிங் சம் கர்மா. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு கெட் இட். அப்படி வருதுன்னா இட்ஸ் பிரிங்கிங் சம் கர்மா. உங்களதும் சரி, இல்லை உங்கள் ஸ்பவுஸோட ஃபேமிலியிலேருந்து வருது அப்படின்னாலும் சரி, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிஃபோர் அக்செப்டிங் இட். இல்லை திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் சொல்லிக்கலாம். இல்லை அந்த எல்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் காலத்துக்கு அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாமே இருக்குது. அஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா, உங்கள் 10ஆம் இடம் பார்க்குறாரு. ஓகேயா? ஸோ உங்கள் 10ஆம் இடம் பார்க்கும்போது, எஸ், உங்கள் ஜாபுக்கு இருக்கிற அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸில் கொஞ்சம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது சனியால் வரலாம். அண்ட் ஆனால் உங்களுக்கு குரு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வரைக்கும் குரு இருக்காரு. ஸோ இஸ் சேவிங் யூ. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் உங்கள் ஜாப் சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் ஹவுஸ் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸில் அப்பப்போ ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் வருது, அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் நுழைய வேண்டாம் எதுலேயுமே அது. அண்ட் ஜென்ரலாகவே நீங்கள் ஃபேமிலிக்குன்னு அசெட்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணி வாங்குறது, உங்களுக்கு அங்கேன்னு உங்கள் இன்ட்யூஷன் கேட்டு வாங்குறது அது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சனியுமே உங்கள் 5ஆம் இடம் பார்க்குறாரு. அப்போ குரு சனி 2 பேருமே அவங்க 5ஆம் இடம் பார்க்கும்போது கிட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா, அவங்களோட லைஃப்ல நல்ல ப்ராக்ரஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகலன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க லைஃப்ல கல்யாணம் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வருது. இல்லை குழந்தைங்களோட லைஃப்ல ப்ராக்ரஸ் பார்க்குறேன், அடுத்தது காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ரொம்ப டாயில் பண்ற மாதிரி இருக்கு. தென் யூ வில் கெட் இட். நல்ல காலேஜ் அவங்கள சேர்த்துறது, இல்லை நல்ல ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்கள் சரி பண்ணி நல்லபடியாக அதை கொண்டு போகிறது, இதெல்லாமே வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பேட். பட் அஷ்டம சனி என்னென்ன லெசன்ஸ் கொடுக்குது, அதுக்கான பேட்டர்ன் என்ன, அஷ்டம சனி மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய பேட்டர்ன் என்ன, அதை நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்னில் பார்க்கலாம். ஸோ ஒன்று என்னன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா அக்செப்டிங் த நெகட்டிவ்ஸ். இப்போ அந்த அக்செப்டிங் த நெகட்டிவ்ஸ்னு வரும்போது, இந்த அஷ்டம சனி பீரியடில் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்களே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வர்றது, அந்த பேட்டர்ன் இருக்குது. இவங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க என்ன இப்போ எனக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க, இப்போ என் லைஃப் பார்ட்னர் எனக்கு தானே சப்போர்ட் பண்ண, இப்போலாம் எனக்கே அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான அந்த டிஃப்ரென்ஸ் வருது இருக்கு இல்லையா? அந்த டோட்டல் டிரான்சிஷன் நீங்கள் நோட் பண்ணலாம். இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு லெசன் என்னென்னா, நோ ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், நோ ஒன் இஸ் யுவர் எனிமி. அதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய லெசனே. நீங்கள் வந்து இவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்கள தலையிலையும் தூக்கி வைக்க வேண்டாம், இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு அவங்களை கீழே போட்டு மிதிக்கவும் வேண்டாம். ஏன்னா ரிவர்ஸ் நடக்கும். ரிவர்ஸை யாரை நடத்தி வைக்கிறது? சனி பகவான் நடத்தி வைப்பார். ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, பி வெரி ஓப்பன் வித் எவ்ரி ஒன்.
ஓகே இவங்க இதை பண்ணுறாங்களா, இவங்க முன்னாடி என்கிட்ட இன்னும் பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ அகேன்ஸ்டாக போகிறாங்களே அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை அகேன்ஸ்டாக இருந்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே அதுக்குன்னு ஓவர் ஹைப்பாக இருது, அதுவும் வேண்டாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்துக்குமே ஒரு யூனி மைண்ட் செட் வர வச்சுருக்கேன். செகண்ட் என்னன்னா, டெஸ்டிங் யுவர் பாத் ஆஃப் தர்மா நடக்கும். உங்களுக்கே தெரியும், பிகாஸ் சிம்மராசி நோஸ் கரெக்டான விஷயம் இதுதான் வந்து ஃபேர், இதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னா அந்த விஷயம் அதுபடி தான் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க, அங்கே உங்களை வந்து நீங்கள் வந்து லஞ்சம் வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த அஷ்டம சனியில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நெகட்டிவ் விஷயமும் கவுண்டட். அப்போது நீங்கள் அங்கே அதர்மிக்கா, அதாவது தர்மம் இல்லாமல் அதர்மமாக எதுவுமே பண்ணக்கூடாது. அது எதில் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களை தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதோட அஷ்டம சனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் கெட்டது பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அது உங்களுக்கு திரும்ப வந்துடும். வெரி இன்ஸ்டன்ட்லி யூ கேன் see that இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மாதிரி இன்ஸ்டண்ட்டான ரிட்டர்ன் பேக் நடக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணலாம். அப்போது யாருக்கும் நீங்கள் தப்பு செய்ய வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குதா, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வெளியில் வந்து யோசிச்சு பாருங்கள். ஓகே, இதை வந்து நம்ம அதில் இன்வால்வ் ஆகாமல் நம்ம தேர்ட் பர்சன் ஆங்கிளிருந்து பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி பார்க்குறது. இதில் இன்னொன்று இருக்குது, தேர்ட் பேட்டர்ன். இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டர்னிங். என்னென்னா, ஃபிகரிங் அவுட் த ஹிடன் குட் திங்ஸ். உங்களோட ப்ராப்ளம்கான சொல்யூஷன் உங்களை சுற்றியே தான் இருக்குது. அந்த சொல்யூஷன் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் தான் பிளைண்டாக இருக்கீங்க. அதுதான் வந்து இங்கே தேர்ட் பேட்டர்ன். உங்கள் ப்ராப்ளம்கான சொல்யூஷன் உங்களை சுற்றியே தான் இருக்குது. அது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரியுமானா இல்லைங்க. அஷ்டம சனி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் டைம்ஸ்லாம் எந்த ப்ராக்டிக்கல் விஷயமும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இன்ட்யூஷன் ஒர்க்ஸ். இன்ட்யூஷன் டெவலப் பண்ணுங்கள். இன்ட்யூஷன் டெவலப் பண்ணணும்னா உங்கள் கான்ஷியஸ்னஸ், உங்கள் மென்டல் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும். அது வந்து அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்யூஷன் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். மெடிடேஷன் இஸ் பெஸ்ட். ஸோ இதில் என்னென்னா, அந்த சொல்யூஷன் இருக்குது இல்லையா, எனக்கு இந்த பிரச்சனை நீங்கள் ஒரு விஷயத்த பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களை சுற்றியே தான் இருக்குது. நீங்கள் அட் ஒன் பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும், ஒரு கடவுளோட பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே வந்து அந்த ஞானம் இன்க்ரீஸ் ஆகுதா இருக்கலாம். எனக்கே அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு, எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சது அப்படின்னு இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்துல இல்லை, நீங்கள் ஒரு குருவை ஃபேஸ் பண்ணி அந்த குருவோட அந்த கைடன்ஸில் உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு இவ்வளோ நாள் தோணலையே அப்படின்னு தோன்றதா இருக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்கும். அது ஆனால் உங்ககிட்டே தான் இருக்கும், உங்களை சுற்றியே தான் இருக்கும். யூ ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட். சரிங்களா? சரி, இப்போ வேற என்ன ரெமெடிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ ரெமெடி விச் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் டூ இட் ஈஸிலி. உங்களுக்கு ஈஸியாக பண்ணுற விஷயம் இல்லை. ஏன்னா இந்த ரெமெடி பண்ணிங்கன்னா தான் உங்கள் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்புறம் எப்படி உங்கள் லைஃபே உங்களை ஈஸியாக பண்ண விடும். இது ஈஸியாக பண்ணுற விஷயம் இல்லை. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களை லைஃப் வந்து உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு கீ, ஒரு சாவி உங்ககிட்ட கொடுத்துருக்குன்னு அர்த்தம். விடுவிக்கிற சாவி. அது என்னன்னா, ஒரு மறைவான கோவில். ஓகேங்களா? அந்த கோவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோவில் வந்து மறைவாக இருக்குது, அங்கே தெய்வம் இருக்குது, ஆனால் அந்த தெய்வத்தை யாருமே கண்டுக்கல, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மறைவான கோயிலை நீங்கள் போய் ரெனியூ பண்ணிங்கன்னா, அந்த கோயிலை புதுப்பிக்கிற வேலை நீங்கள் பண்ணீங்கன்னா, அந்த புதுப்பிக்கிற வேலை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அங்கே அந்த கர்மாலேருந்து ஒரு விடுவிப்பு வருது. இப்போ கூட கரெக்டாக இந்த சொல்யூஷன் சொல்லும் போது இங்கே பயங்கர ஒரு சத்தம், ஒரு இடி சத்தம் மாதிரி கேட்குது. ஸோ யூ நோ த எஃபெக்ட் நவ். ஸோ இது சர்டன் விஷயங்கள் வந்து இட்ஸ் நாட் மென்ட் டு பி டோல்ட் ஃபார் பப்ளிக். சம்டைம்ஸ் வி கேன் கிவ் இட் அஸ் ரெமெடி. இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ டெல் எவ்ரி திங் அவுட் ஓப்பன்லி. இப்போ வீடியோஸும் சொல்லுவேன்றது இல்லை. பர்சனலாக வந்து கேட்கும்போது, பர்சனலாக கன்சல்டேஷன்ஸில் வரும்போது தேர் இஸ் மோர் ஆப்ஷன் ஃபார் மீ டு பி ஓப்பன். ஆனால் அதுக்கு நீங்கள் வரணுன்னாலே அதுக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாகவே எந்த ஒரு குருவாகவும் இருக்கலாம், எந்த ஒரு அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் விஷயம், இல்லை எந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் டக்குன்னு போகிறதா இருக்கலாம், எல்லாமே டெஸ்டினி ரிலேட்டட் தான். ஓகேங்களா? உங்களுக்கு கிடைக்கணும் டெஸ்டினி இருந்தால் தான் இந்த மாதிரி கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அதை ரெனியூ பண்ணுங்கள். அண்ட் ஐ காட் ஸ்கேர்டு அந்த சவுண்டு வந்தது. சரி, செகண்ட் விஷயம் என்னென்னா, இதுவும் ஒரு ஈஸி ரெமெடி. இது சனி பேஸ் பண்ண ரெமெடி தான். உங்கள் ரெஸ்ட் ரூம்ஸை நீங்களே க்ளீன் பண்ணுறது. உங்களோட ரெஸ்ட் ரூமை ஆள் வச்சு க்ளீன் பண்ணாமல் சுத்தமாக இருக்கிற மாதிரி நீங்களே க்ளீன் பண்ணுங்களேன். அதிலே சனி ஹாப்பி ஆகிடுவார். உங்களுக்கு ராகு சனி எல்லாருமே
அந்த 8th ஹவுஸில் 3 மாதம் இருப்பாங்க. அப்போ அந்த மார்ச் டு மே மாதம் வாரம் வாரம் உட்காந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் அஷ்டம சனி முடிகிற வரைக்குமே நீங்கள் அதை பண்ணலாம், நல்லது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சிம்மம். ஸோ ஹோப் யூ லைக் கைண்ட் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அண்ட் see you all. Thank you.